"வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு" என்ற குறளுக்கு தீர்க்கமான சொந்தக்காரர் திருமதி பெட்ரிசியா அவர்கள். ஆசிரியர் பன்முகத்தன்மை கொண்டவர். காட்டு மூங்கிலை புல்லாங்குழலாக்கும் இசையமைப்பாளர். காகிதக் கப்பலை ஆயுதக் கப்பலாக மாற்றும் வித்தகர். பருத்தியில் பட்டாடை நெய்யும் நெசவாளர். சவுக்கு மரமாக பள்ளியில் நடப்பட்ட மாணவர்களை சந்தன மரமாக்கும் நற்சிந்தனையாளர். 39 ஆண்டுகளாய் புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப் பள்ளியின் நிரந்தரமான செல்வத்தை தேடித்தரும் ஆசிரியப் பணியாம் அறப்பணியை சீரும் சிறப்புடனும் ஆற்றி கல்விப் பணியில் பணி நிறைவு காணுபவர் நம் ஆசிரியர் அவர்கள். மாணவர்கள் மட்டில் அன்பால் அரவணைக்கும் அன்னை, அறவழியில் அறிவு புகட்டும் ஆசான், கண்டிப்போடு கருணை காட்டும் வள்ளல், கற்பித்தல் கலையில் கைதேர்ந்தவர், பெற்றோரோடு கலந்துரையாடி மாணவரின் தரம் உயர்த்தும் நலம் விரும்பி, புத்தக பாடத்தை மட்டுமல்ல வாழ்க்கை பாடத்தையும் கற்பிப்பவர், சகோதரிகளை அன்போடு நேசிப்பவர், எப்பொழுதும் அவர்களுக்கு பக்கபலமாய் இருப்பவர், உறவை மதிப்பவர், காலம் நேரம் பாராது உடன் இருப்பவர், பள்ளியின் தரத்தை உயர்த்த தளராது உழைப்பவர். இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர் நம் பெட்ரிசியா ஆசிரியர் அவர்களே. பெட்ரிசியா மிஸ் கல்விப் பணிக்குத்தான் ஓய்வை தவிர சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆற்றும் பணி இனியும் தொடர்கிறது. ஆகையால் பிலிப்பியர் 4:4-5 இறைவார்த்தை கூறுவது போல ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் தங்கி இறை ஆசீர் பொழிய என்றும் வாழ்த்து ஜெபிக்கிறேன். சகோதரி ஃபெல்சிட்டா.